போராட்டத்துல அரசாங்கத்தை எடுத்து நீ கேள்வி கேட்கணும்னா டெல்லியில போய் கேள்வி அப்படின்னு டயலாக் சொல்றாங்க. போலீஸ்கார் சொல்றாரு. உடனே கதை டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, கரெக்ட் தான். அந்த டயலாக் தான் அப்படியே சில்லறை சொல்லார விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு புஸ்தகம் வந்துச்சு. நான் கேட்கிறேன், அப்படியே நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஈக்குவாலிட்டி பேசுற நீங்க சென்னையும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் டெவலப்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இதுல இந்த டாபிக் எடுத்தா எல்லாரும் கோயம்புத்தூர் தான், சென்னை கோயம்புத்தூர் ஒன்னா இருக்கா கம்பேர் பண்றீங்க. கோயம்புத்தூரை விட சென்னை கோயம்புத்தூர் ஒரே அளவு டெவலப்மெண்ட் இல்லை தான். ஆனா அதை தாண்டி திருவண்ணாமலை, அரியலூர், ராமநாதபுரம் அங்கெல்லாம் எவ்வளவு ட்ரையா இருக்குது. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இன்னும் ஏன் டெவலப் பண்ணல? அதுல மட்டும் டெல்லிக்கு கூட நீங்க பேசுறீங்க, டெல்லியை மட்டும் அவங்க இது பண்றாங்க, டெல்லியில தான் பவர் அப்படின்ற மாதிரி கேட்கறது உங்களுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரே மாதிரி இது பண்ணல? அதையும் கேட்க மாட்டீங்க. விஜயண்ணா அவரோட பிரச்சாரத்தை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போறப்ப அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிரச்சனைகளை சொல்றப்ப என்ன சொல்றீங்க எல்லாரும்? அவர் ஓட்டுக்காண்டி இதெல்லாம் பண்றாரு, ஓட்டுக்காண்டி இல்லாதவங்கெல்லாம் அவர் கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னா அவர் மேல அலிகேஷன் வைக்கிறீங்க. நீங்க அந்த இடத்துல நியூட்ரலா ஸ்டாண்டர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பத்தி கேட்க வேண்டிய அந்த கொஸ்டின்ஸே வந்திருக்காதுல்ல. இதை வந்து நான் பிஜேபி சைடாவோ இல்ல விஜய் நான் சப்போர்ட் பண்ணியோ நான் கேட்கல. கரெக்டா அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணல அப்படின்றப்ப அந்த கொஸ்டின்ஸ் வருதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா உடனே நீ இந்த சைடு நீ அந்த சைடுன்னு டைவர்ட் பண்ணி தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. அதை கரெக்ட் பண்ணி ஒரு கரெக்டான மக்களுக்கு ஒரு அரசாங்கத்தை கொடுப்போம், ஒரு இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது ஏன் வரல? படத்துல மட்டும் ஆனா எல்லாம் நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறீங்கல்ல. அதை நம்பிட்டு இந்த மகளிங்க போய் நேரம் உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. நானும் ஒரு காலத்துல மங்களியா தான் இருந்தேன், அதனாலதான் அவ்வளவு கோபத்தோட பேசுறேன். போதுமா? ஆரம்பத்துல 1-2 வார்த்தை பேச சொன்னீங்க. ஆனா இப்ப நேட்டிவ் ஹிந்தி பேசுறவங்க மாதிரி எங்களை பேச சொல்றீங்க. எங்க மேல ஹிந்தியை திணிக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்ற அந்த சீனுக்கெல்லாம் அதே உள்ளரிசி போயிருந்துச்சு. ஆனா அதே தானே இங்கிலீஷ்க்கு நடந்திருக்கு. அதை பத்தி ஏன் அவங்க அந்த போராட்டத்தை அந்த மாதிரி எதுவும் பண்ணல? ஏன்னா நான் கேட்கறேன்னா வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ணா நம்மள அடிமைத்தனம் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அவங்க போராட்டத்துல எல்லாரும் இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்தோமா? இந்த அளவுக்கு ஃப்ளூயன்ஸா எல்லாரும் மத்தியிலே இங்கிலீஷ் வந்து ஒரு மொழியா இருந்துச்சா? இல்ல அவங்க வந்து ஆட்சி பண்ணா அவங்க மொழி, ஆனா நம்ம மொழியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது போனதுக்கு அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃப்ளூயன்சி வச்சு அதை பத்தி ஏன் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல? இதை கேட்டோம்னா நம்ம உலகத்தோட ஒன்றி வாழ்றதுக்கு ஆங்கிலம் தேவை, அதை நம்ம கத்துக்கணும். ஒரு மனுஷன் எத்தனை மொழி கத்துக்கிறானோ அத்தனை பேருக்கான சமம் எலிவேட் பண்ணி அதெல்லாம் ஒரு இதாக கட்டுறது. நான் என்ன பாக்குறேன்னா அவங்களுக்கு தேவை இருந்தா அதை பண்றது வேற. நமக்கு தேவையே இல்லாதப்ப நமக்கு ஏன் அந்த மொழியை கத்துக்கிற அளவுக்கு விட்டாங்க? இது வந்து தமிழ் மொழியை அழிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்ப இவ்வளவு சொல்றீங்கடா நீயே போன்ல என்ன இங்கிலீஷ் இல்லாம யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சில கிருக்கன் கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா போன்ல தமிழ் ஆப்ஷன் இப்ப இருக்குது. ஓகே, போன்லாம் இங்க வர்ற டயத்துல தமிழுக்கு தான் நாங்க இருக்கோம், தமிழுக்காண்டி போராடுறோம், ஹிந்தியை எதுக்குறோம், ஹிந்தி வந்துடக்கூடாது, இம்ப்ரூவ் ஆயிடக்கூடாது போராடுறவங்க. ஏன் போன் இதெல்லாம் நம்ம உள்ள வரப்ப தமிழ் படுத்தி கொண்டு வந்துருக்கலாமே? ஏன் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, தேர்தல் தமிழ்ல பேர் வச்சு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு வரி, இங்கிலீஷ்ல பேர் வைக்கிற படத்துக்கு இவ்வளவு வரி அதிகமா வரி அப்படின்ற அளவுக்கு கலைஞர் அவர் தான் கருணாநிதி தான் பண்ணாரு. அதுல காட்டினதை ஏன் ஒரு மொபைல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆங்கிலம் நம்ம இதுல வருதுன்னா அதை தமிழ் படுத்தி இருக்கணும், அது வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன் பேசுறது? ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்னா இங்க வந்து ஹிந்தியை எதிர்த்து இது பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்த்து இது பண்ற தேவை இருந்துச்சு. அதை வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதை ஹிந்தியை உள்ள கொண்டு வரதுக்கு ஒருத்தர் இருக்கேன், அவனை எதிர்த்து நம்ம போறோம் நம்ம அப்படின்னு ஒரு அரசியல் பண்றோம்னு ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டா எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க அரசியல் பண்றாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்ப பிஜேபி இந்தியை திணிக்கிறேன்னா இவங்க அந்த இடத்துல அரசியல் பண்ண முடியாது. அது பண்றாங்க, நாங்க அதுக்கு எதிர்த்து பண்றோம், அரசியல் பண்றோம், எல்லாரையும் அவங்க பக்கம் இழுத்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. ஆனா இதே இங்கிலீஷ்க்கு வந்து அவன் சைலண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டானா, ஆனா அது யாரும் எதிர்க்கல, அது வெளியே பேச பொருளாகல. ஆனா இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல எவ்வளவு வேர்ட்ஸ் பேசுறோம், மிங்கிள் ஆயிடுச்சு. இன்னும் இதுல என்னன்னா ஒரு சில நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ் வேர்ட்ஸ் இல்லாம இங்கிலீஷ்ல மட்டும்தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அது கூட தமிழ் பேரே நமக்குலாம் அந்த காலத்துல தெரியாம இருக்குது. அந்த அளவுக்கு கொண்டு போயாச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் தமிழ் மொழி அவ்வளவுதான் யூசேஜ்ல அதிகமா இருக்காது. சரி, இப்ப இவ்வளவு சொல்றீங்களா, நீயே இவ்வளவு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், அதை யூஸ்களா இந்த அளவுக்கு நம்மளை யூஸ் பண்ற அளவுக்கு விட்டதே அவங்க தான். அதை எதிர்த்துதான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மள ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நீ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு எப்படி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க? அதை எது கேட்கிறேன், என்ன வேலையை நீ எத்தனை பண்றேன்னு திருப்பி விடுறீங்க. இது எந்த இடத்துல கரெக்டா இருக்கும்? இது பாதிக்கப்பட்டனாலதான் இதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுலயே அவங்க இந்திரா காந்தி இங்க போராட்டம் அவங்க செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க செஞ்சாலும் ஜெயிக்க மாட்டாங்க, அப்படியே ஜெயிச்சாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க வேர்ட்ஸ் வர மாதிரி சீன் வச்சிருக்கிறீங்க. அவங்க யாரு? காங்கிரஸ் தானே.
இதெல்லாம் அந்த படத்துல காட்டிட்டு உண்மையிலேயே தான் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியுது. இதெல்லாம் காட்டிட்டு கரெக்டா நீங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த 4வது வருஷமே அவங்களோடய கூட்டணி வச்சு அடுத்த தேர்தலில் நீங்க சந்திக்கிறீங்க. நாளைக்கு ஜோக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு இதா போச்சு, அவங்களுக்கு இதா போச்சோ இல்லையோ, நீங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு சீட்ல பிராமி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. பிராமி லெட்டர்ஸ்னா என்ன? பிராமி லெட்டர்ஸ் அது வந்து ஒரு சீக்கிரம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, அதாவது நீங்க சொல்றது ஓகே. என்ன பிராமி லெட்டர்ஸ்? தமிழ் பிராமியா, அசோக பிராமியா, சிங்கள பிராமியா, எந்த வகையில் அது என்ன பிராமி லெட்டர் நீங்க சொல்லியிருக்கணும்ல. நார்மலா கூகுள்ல போய் இப்போ சர்ச் பண்ணாலே பிராமி லெட்டர் சர்ச் பண்ணாலே என்னென்ன இருக்குதுன்னு வருது. அதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்க படத்தை எடுத்துருப்பீங்க. அவ்வளவு தூரம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணவங்க அது தமிழ் பிராமி லெட்டர் அந்த படத்துல சொல்றதுக்கு அந்த டயலாக் வைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வந்துருச்சு? இதுதான் நாங்க கேட்கிறோம். தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு இதாக இருக்கப்ப அவங்க தான் தமிழுக்கு எல்லாம் பண்றாங்க, 2000 வருஷம் பழைய எடுத்து அதெல்லாம் சொல்ல தெரியுது இல்ல. தமிழ் பிராமின் மென்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல முடியல. இதை ஏன் கேட்கறேன்னா, நீங்க வெறும் பிராமின் சொல்றீங்க, அவங்க என்ன பிராமின் கன்ஃபியூஸ் ஆகி தமிழ் மக்கள் ஓகே நீங்க நாளைக்கு என்ன சமஸ்கிருதமா ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த பிராமி தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ் மக்கள் தாண்டி பேசுறதுனால அவ்வளவு தூரம் சொல்றீங்க, அது தெளிவா கொடுக்கலாமே. இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. அதனாலதான் தமிழ் தேசியம் பேசுறவங்க நீங்க என்னைக்குமே தமிழுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க தமிழ் சப்போர்ட்ன்ற போர்வையில் இருந்துக்கிட்டு இப்படி எல்லாம் தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களை. மக்கள் உங்களை நம்புறாங்க, அதை ஃபுல்லா நீங்க மக்கள் உங்களை நம்புறதை ஃபுல்லா நீங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஆன்டி இந்தி எஜுகேஷன் இந்த போராட்டம் வந்து பொள்ளாச்சியில மாணவர்கள்லாம் ஒன்றும் சேர்றாங்க. இப்போ நடக்கிறப்ப என்ன செய்து வைக்கிறாங்க? ஆந்திரால இருந்து சரி, கர்நாடகால இருந்து சரி, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஓகே தமிழ் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல அந்தந்த ஸ்டேட்ஸ்ல மொழி போராட்டம் நடந்துச்சா, அதுக்கான ஹிஸ்டரி இருக்குதா, அந்த டைத்துல நடந்துச்சு அப்படின்னு இந்த அளவுக்கு வீரியமா நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குதா? எதுவுமே கிடையாது. இதுல பாசிங் ஜோசப் ஒரு சீன்ல வராரு. அவர் வந்து மலையாளி. அந்த சீன்ல என்னன்னா அவர் வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அது மேக்கிங்கா அந்த சீன் வந்து புஷ் மந்த்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப இவங்களே தெலுங்கும் சரி, கன்னடமும் சரி, மலையாளமும் சரி, தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்தை அவங்க அக்செப்ட் பண்ணி அது மிக்ஸ் ஆகி உருவானது அந்த லாங்குவேஜஸ். அப்படி இன்னொரு லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஹிந்தி திருப்பி எதிராக நம்ம கூட சேர்ந்து போராடினாங்க. நீங்க நடக்காத ஒரு விஷயத்த சொல்றது அப்படி நீங்க படத்துல காட்டினீங்கன்னா கடுப்பு வருமா வராதா? கிளைமேக்ஸ் படமே முடிஞ்சிச்சு. கடைசி சீன் என்ன வைக்கிறாங்க? அண்ணாதுரை அவர் சிஎம் ஆயிடுறாரு. சிஎம் ஆயிட்டு அவர் பேசிட்டு வர மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் ஆகக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துச்சு. அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி என்ன பேசினாரு அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. பொள்ளாச்சி விஷயத்துக்கு அவர் பேசினாரு, ஒரு ஸ்டெப் எடுத்தாரு, லீகலா ஏதாவது ஒன்று பண்ணாரு அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ப்ரூஃப் காட்டிடுங்க. காட்டிட்டீங்கன்னா போதும்ப்பா. என் ஓட்டு டிஎம்கே தான் சாகுற வரைக்கும். இவ்வளவுதான், அவ்வளவு தூரம் நீங்க பண்ணா கூட விட்டுருங்க. இந்த ஒரு விஷயத்த காட்டுங்க, அதையாவது பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு இருக்குதா? எதுவும் கிடையாது.